சிவாய நம. திருச்சிற்றம்பலம். யானாசிரியராகவும் யான குருவாகவும் எம்மை வழி நடத்தும் நம்பி ஆரூரர் திருவடிகளையும் அண்ணாமலை பெருமான் திருவடிகளையும் மனம் மொழி மெய்களால் வணங்கி மகிழ்கின்றேன். பன்முக நோக்கில் 9ஆம் திருமுறை என்ற இந்த அற்புதமான நிகழ்வு இன்று 150வது நிகழ்வாக, அதாவது சாதாரணமா பாத்தீங்கன்னா 9ஆம் திருமுறை 301 பாடல்கள் தான் அப்படின்னு ஒரு யோசனை வரும்போதே 365 நாள் எப்படின்னு அண்ணாமலையார்கிட்ட திருப்பி போய் கேட்டுட்டு நின்ன ஒரு கேள்வி போக, இப்ப 150வது நாள் வெற்றிகரமா சாமி கொண்டு வந்துட்டு இருக்கிறாருன்னு நினைக்கும் போது அவருடைய கருணைன்னு சொல்றதை விட வேற எதுவுமே இதுல சொல்ல முடியாது. இதுல இன்னும் ஒரு சிறப்பு என்னன்னா, 150வது நாள் இன்று நாளைக்கு சிவன் ராத்திரியாகவும் அமைகின்றது. இதுவும் திருவருளுடைய கருணை தான். அப்ப என்ன ஒரு அழகான ஏதாவது ஒரு ஸ்பெஷல் ப்ரோக்ராமா இருக்கணுமே அப்படின்னு யோசிச்சப்ப, சாமியே அழகாக அதற்கான தலைப்பையும் கொடுத்து பேசுறதுக்கான ஐடியாவையும் கொடுத்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லணும். அதாவது நம்ம சயின்ஸ் எல்லாம் படிக்கும் போது தியரி கிளாஸ் தனியா, பிராக்டிக்கல் கிளாஸ் தனியான்னு நடத்துவாங்க இல்லையா? அந்த மாதிரி 9ஆம் திருமுறையில முத்தமிழ், அதாவது இயல் இசை நாடகம் என்றத இன்னைக்கு தியரியாகவும் நாளைக்கு பிராக்டிக்கலாகவும் சாமி நமக்கு கொண்டு வந்து கொடுக்க போறாரு. அது என்னங்க, அது முத்தமிழ்ல பிராக்டிக்கல் தியரி அப்படின்னு பாக்குறீங்களா? கொஞ்ச நேரம் காத்துருங்க, உங்களுக்கு தியரி என்னன்னு இன்னைக்கு தெரியும். ஒரு நாள் பொறுத்துருங்க, பிராக்டிக்கல் என்னன்னு நாளைக்கு தெரிஞ்சிடும். தியரி நம்மளுக்கு சொல்றதுக்கு பாத்தீங்கன்னா, இது வரைக்கும் நமக்கு சித்தாந்தத்தை, ஏன்னா சித்தாந்தம்னு எடுத்த உடனே நம்மளுக்கு எல்லாம் கொட்டாய் வரும். ஆனா ஐயாவோடைய வகுப்பு என்னைக்குமே நம்மள அந்த மாதிரி ஒரு சுணக்கமே இல்லாம கொண்டு போற அளவுக்கு தான் இன்னைக்கு வரைக்கும் இருந்திருக்குன்னு சொல்லணும். நம்ம அருஞானி ஐயாவுடைய சீடர் சித்தாந்த நன்மணி சுப்புராயன் ஐயா அவர்கள் கடலூரில் இருந்து நமக்கு ஒவ்வொரு வாரமும் மிக அழகாக சித்தாந்த கருத்துக்களை உத்வேகத்தோட அவர் சொல்றது மட்டும் இல்ல, நம்மளையும் அந்த ட்ரிம் ஆஃப் தி சேன் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி அடுத்தது என்னன்னு நோட்ஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடி அப்படி ஒரு நம்மள உட்கார வச்சு நம்மளுக்கு சித்தாந்தம் சொல்லி கொடுத்துட்டு இருந்தாங்க. ஐயாவுடைய வாயிலிருந்தே இப்போது நாம இந்த முத்தமிழ் அப்படிங்கிற இலக்கண குறிப்போட எல்லாத்தையும் நாம கேட்க போறோம். நாம ஏற்கனவே சொன்ன மாதிரி இன்னைக்கு முதல்ல தியரியை பார்த்துருவோம், அதுக்கப்புறம் நாளைக்குள்ளதை நாளைக்கு பார்க்கலாம். தாமதிக்காமல் ஐயாவிடம் மேடை ஒப்படைக்கின்றேன். ஐயா சிவாய நம. சிவா திருச்சிற்றம்பலம். எப்பொருட்கண்ணும் மண்ணி இலங்கிடும் அறிவாம் ஈசன், அப்படி விளங்குகின்றது அறிதலே சிவன் தனக்கு மெய்ப்படு பூசை. மற்றோர் செயலினால் அன்று மெய்யே, இப்படி ஞானம் தன்னால் இறைஞ்சிடப்படுவான் ஈசன். அருளாதொழிந்தாள் அடியேனை அஞ்சேல் என்பார் ஆரிங்கு, பொருளா என்னை புகுந்தாண்ட பொன்னே பொன்னம்பல கூத்தா, மருளார் மனத்தோடு உனை பிரிந்து வருந்து வேனை வா என்றும், தெருளார் கூட்டம் காட்டாயேல் செத்தே போனாள் சிறியாரோ, சிரிப்பார் கழிப்பார் தேனிப்பார் திரண்டு உன் திருவார்த்தை விரிப்பார், கேட்பார் மெச்சுவார் வெவ்வேறிருந்தும் திருநாமம் தரிப்பார், பொன்னம்பலத்தாடும் தலைவா என்பார் அவர் முன்னே, தரிப்பாய் நாயேன் இருப்பேனோ நம்பி இனித்தான் நல்காயே. அங்கு இங்கு எனாதபடி எங்கும் பிரகாசமாய் விளங்கும் எல்லாம் அல்ல முழுமுதற் பொருளான சிவபெருமான் திருவருளாலும் 9ஆம் திருமுறை ஆசிரியர்களின் குருவருளாலும் பன்முக நோக்கில் 9ஆம் திருமுறை என்ற ஓராண்டு தொடர் ஞான வேள்வியிலே இன்று 9-3 என்ற தலைப்பிலே சில கருத்துக்களை சிந்திக்க இருக்கின்றோம். இந்த ஓராண்டு ஞான வேள்வியை தொடர்ந்து சிறப்பாக நடத்தி வரும் நம்தமன் ஊரன் இலக்கிய ஆராய்ச்சி மன்றத்தின் சிவத்திருமதி லாவண்யா அம்மையார் அவர்களையும், இந்த எழில் ஞான பூசையிலே பங்கு கொண்டு உரையாற்றி வருகின்ற, பாடல்களை பாடி வருகின்ற மழலைகள் முதல் பெரியவர் வரை தங்களுடைய பொழில்களை தந்து கொண்டிருக்கக்கூடிய அறிஞர் பெருமக்கள் அனைவரையும் இணையம் வாயிலாக இணைந்து
இந்த ஞான வேள்வியை கண்டும் கேட்டும் ரசித்தும் கொண்டிருக்கக்கூடிய அன்பர் பெருமக்கள் உங்கள் அனைவரையும் அடியேன் மனம் மொழி மெய்களாலே வணங்கி மகிழ்கின்றேன். திருச்சிற்றம்பலம். நாம் இதுகாரும் 9-14 என்ற தலைப்பிலே ஒரு 13 பாகங்களை நாம் இதுவரை பெருமானுடைய பெரும் கருணையால் சிந்தித்திருக்கிறோம். இப்ப நமக்கு என்ன தலைப்பு அப்படின்னு சொன்னா 9-3 என்பதுதான் தலைப்பு. நமக்கு பெருமான் கருணையால் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய தலைப்பு. 3 என்பது எதை குறிக்கிறது அப்படின்னு சொன்னா அதிலே கீழே போடப்பட்டிருக்கிறது. முத்தமிழ் என்பதுதான் 3 என்பது சொல்லப்படுகிறது. முதலிலே இதுக்கு முத்தமிழில் இசைப்பா என்று இதற்கு தலைப்பு பெருமான் கருணை செய்திருந்தார். அதன் பிறகு பெருமானுடைய பெரும் கருணையால 9-3 என்ற தலைப்பை திருவருள் நமக்கு தந்துள்ளது. அதுல இசைப்பாவில் முத்தமிழ் என்று சொன்னால் நம்ம 9ஆம் திருமுறை தான் நம்ம தொடர்ந்து சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். அப்ப 9ஆம் திருமுறை என்பது திரு இசைப்பா திருப்பல்லாண்டு என்று இரண்டும் இணைந்ததுதான் 9ஆம் திருமுறை. இசைப்பாவில் முத்தமிழ் என்று சொன்னால் திருப்பல்லாண்டை ஏதோ ஒதுக்கிவிட்ட மாதிரி வந்துவிடும். அதனால பெருமானுடைய கருணையை பார்க்கணும். 9-3 என்ற தலைப்பை நமக்கு அருள் செய்திருக்கிறார் என்றுதான் நாம் சொல்ல வேண்டும். சரி, நமக்கு முத்தமிழ்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இயல் இசை நாடகம் என்பதுதான் முத்தமிழ். இதெல்லாம் நமக்கு தெரியும். இது சிறு வகுப்பிலே நாம் படித்திருக்கக்கூடியதுதான். அது அம்மா சொன்னாங்க, இன்றைக்கு தியரி நாளைக்கு பிராக்டிக்கல் அப்படின்னு சொன்னாங்க. அதனால தியரியை விட எப்போதுமே பிராக்டிக்கல் பெஸ்டா இருக்கும். அதனால அன்பர்கள் நாளைக்கு பெரிய பொழிவாளர் ஒன்று செய்ய இருக்கிறார் பிராக்டிக்கலாக. அதை யாரும் தவற விடாமல் சிவனிரவு நன்னாள் நாளை. அதனால சிவனிரவு நன்னாளிலே நாளைய பிராக்டிக்கல் அந்த பொழிவையும் மறக்காமல், அந்த மிகப்பெரிய பொழிவாளருடைய பொழிவை மறக்காமல் அனைவரும் கண்டு கழித்து இறைவனுடைய பெரும் அருளை பெற வேண்டுமாய் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். சரி, இன்றைக்கு உள்ள அந்த தியரி கிளாஸ்க்குள்ள தியரி அந்த செஷனுக்குள்ள போகலாம். அந்த முத்தமிழ் என்பது இயல் இசை நாடகம், இது நமக்கு தெரியும். ஏன் முத்தமிழை நம்ம பார்க்கணும்? இப்ப நம்ம இறை நாட்டத்திலே இருக்கிறோம். 9ஆம் திருமுறையிலே பயணித்துக் கொண்டிருக்கும் போது நமக்கு தேவை முத்தி தானே. ஏன் முத்தமிழ் என்றதுக்குள்ளே நாம் போக வேண்டும் என்ற ஒரு வினா நமக்குள்ளே ஒரு வினாவை எழுப்பிக் கொண்டால் அதற்கு என்ன விடையை நாம் பார்க்க வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய அருளாளர்கள் இந்த முத்தமிழ் என்ற சொல்லாட்சியை பயன்படுத்தி இருக்கிறார்களா என்று நாம் பார்க்க வேண்டும். பார்க்கும்போது நம்முடைய காழி பிள்ளையார் ஞானசம்பந்த பெருமான் பயன்படுத்தி இருக்கிறார், திருமூலர் பயன்படுத்தி இருக்கிறார், சேக்கிழார் பெருமான் பயன்படுத்தி இருக்கிறார், நம்பியாண்டார் நம்பி 11ஆம் திருமுறையிலே பயன்படுத்தி இருக்கிறார், அருணகிரிநாதர் பயன்படுத்தி இருக்கிறார். இதுல ஹைலைட் என்ன அப்படின்னு சொன்னா, நம்முடைய ஞானசம்பந்த பெருமான் அவருடைய பதிகத்துல சொல்லும்போது கடைக்காப்பெல்லாம் முத்தமிழ் நான்மறை ஞானசம்பந்தன், அந்த ஞானசம்பந்தனுக்கு அடைமொழி கொடுக்கும்போது சொல்றாரு முத்தமிழ் நான்மறை ஞானசம்பந்தன். அப்புறம் முத்தமிழ் விரகன். அந்த முத்தமிழ் விரகன் என்ற சொல்லாட்சியை நம்முடைய தெய்வ சேக்கிழார் பெருமான் திருஞான சம்பந்தருடைய அந்த பெரிய புராண பாடல்களே பல இடங்களிலே நமக்கு பயன்படுத்தி உள்ளார். முத்தமிழ் விரகன். அப்ப முத்தமிழ் நான்மறை ஞான சம்பந்தன் என்று சொல்வதால் இந்த நான்மறை என்பது வேதங்களை குறிப்பது. வேதங்கள் நமக்கு உயிர்களுக்கு ஆன்மாக்களுக்காக இறைவனால் அருளி செய்யப்பட்டதுதான். ஆகமமும் இறைவனால் அருளி செய்யப்பட்டதுதான். இந்த முத்தமிழ் விரகன், முத்தமிழ் நான்மறை ஞான சம்பந்தன் என்று ஞானசம்பந்தர் தம்மையே அந்த முத்தமிழ் என்ற சொல்லை அடைமொழியாக பயன்படுத்தி இருக்கிறார் என்று சொல்லும் போது, இந்த முத்தமிழுக்கும் வீடு பேற்றுக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கிறதா என்று சொல்லி பார்த்தால் தொடர்பு இருக்கிறது. இந்த முத்தமிழாலான ஞான பணுவல்களை நாம் பயின்றால், முறையாக பொருள் உணர்ந்து பயின்றால் நமக்கு அபரஞானம் கிட்டும். அந்த அபரஞானம் தான் பரஞானத்திற்கு வாயில். அந்த பரஞானம் தான் வீடு பேறு, அதுதான் முக்தி. அப்ப முக்திக்கு எது அடிப்படை? முத்தமிழ் அடிப்படை. ஆகவேதான் முத்தமிழ் என்ற ஒரு தலைப்பை பெருமான் நமக்கு கருணை செய்திருக்கிறார். அப்ப அந்த முத்தமிழ் எவ்வாறு 9ஆம் திருமுறையில் பயன்படுத்தப்பட்டுள்ளது என்பதை நாம் இன்றைக்கு பெருமான் உணர்த்தியவாறு சிந்திக்க இருக்கின்றோம். ஒரு புது முயற்சி தான். ஏன்னா இதை பற்றிய பெரிய அறிவுடையவனாக இதுகாரம் நான் பயணித்ததில்லை. இது பெருமானுடைய கருணை தான். சரி, முதல்ல இந்த முத்தமிழ் என்று சொல்லக்கூடியதுல இயல் இசை
நாடகம். இதுல இயல் என்பது என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இயல்பாக உள்ளது இயல் தமிழ். அது செய்யுள் வடிவிலே இருக்கலாம், உரைநடை வடிவிலே இருக்கலாம். இது இயல் தமிழ். இசைத்தமிழ் என்று சொன்னால் என்ன அப்படின்னு சொன்னா, இந்த இயல் தமிழோடு பண்ணும் தாளமும் சேர்ந்து விளங்குவது இசைத்தமிழ். குறிப்பா அந்த 9ஆம் திருமுறைக்கு சொல்லும் போது நமக்கு பண் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போல நாடகத்தமிழ் என்று சொன்னால் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இசைத்தமிழோடு, இப்ப முதல்ல இசைத்தமிழ் சொல்லும் போது இயல் தமிழோடு தாளமும் பண்ணும் சேர்ந்தது இசைத்தமிழ்னு சொன்னோம். இப்ப நாடகத்தமிழுக்கு சொல்லும் போது இசைத்தமிழோடு ஆட்டம் சேர்ந்தது நாடகத்தமிழ் என்று சொல்லப்படுகிறது. எப்படி பாருங்க, இயல் தமிழ், இயல் தமிழோடு பண்ணும் தாளமும் சேர்ந்தது இசைத்தமிழ், இசைத்தமிழோடு ஆட்டமும் சேர்ந்தது நாடகத்தமிழ். சரி, இப்படி தமிழ்ல நூல்கள் நிறைய விளங்குகின்றன. அந்த நூல்களை நாம் பார்க்கலாம். ஒரு உதாரணத்திற்காக எடுத்துக்கொண்டால், இந்த முத்தமிழ் என்பதை எப்படி பிரிக்கலாம்னா, இலக்கணம் இலக்கியம் என்று 2 வகையிலே பிரிக்கலாம். இலக்கணத்திலே எப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, எந்தெந்த நூல்கள் இருக்கின்றன அப்படின்னு சொல்லும் போது, இயல் தமிழிலே இலக்கண நூலாக விளங்குவது, உதாரணத்திற்கு ஒரு நூலை நாம் பார்க்கலாம். தொல்காப்பியம், இது இயல் தமிழிலே இலக்கண நூலாக விளங்குவது. இயல் தமிழிலே இலக்கிய நூலாக விளங்குவது நம்முடைய திருக்குறளை சொல்லலாம். அதே போல இசை தமிழிலே இலக்கண நூலாக சொல்வது இசை நுணுக்கம் என்று ஒரு நூல் இருக்கிறது. அது அதான் நம்ம தியரி அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அந்த இலக்கணம் படித்தாதான் அப்புறம் இலக்கியத்துக்கு வர முடியும். அந்த இலக்கணத்தை படித்துக் கொண்டுதான் இலக்கியத்துல இந்த பண் அமைப்பு இவ்வாறு அமைக்கப்பட்டிருக்கிறது என்பது அந்த இசை நுணுக்கம் என்ற நூலிலே சொல்லப்பட்டிருக்கும். அது இலக்கண இசை நூல். அப்ப இசையில இலக்கிய நூலாக சொல்லுவது சொன்னா நாம் சொல்லவே வேணாம். நம்முடைய திருமுறைகள், தேவாரம், அதுதான் நமக்கு இலக்கிய இசை நூலாக விளங்குகின்றன. தேவாரம், திரு இசைப்பா, இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். அப்ப நாடக தமிழுக்கு பார்க்கும்போது செயிற்றயம் என்று ஒரு நாடக இலக்கண நூல் இருந்திருக்கிறது. இன்றைக்கு அது நமக்கு கிடைக்கவில்லை. அது நம்ம எப்படி கிடைத்திருக்குது, அப்படி இருந்திருக்கிறது என்று எப்படி சொல்கிறோம் என்று சொன்னால், சிலப்பதிகாரத்திற்கு உரை வகுத்தவர்களை குறிப்பா சொல்லும் போது முக்கியமானவர்கள் அரும்பத உரையாசிரியர் மற்றும் அடியார்க்கு நல்லார். இவர்கள் இருவரும் அந்த செயிற்றயம் என்ற நாடக இலக்கண நூலிலே இருந்து மேற்கோளை நமக்கு எடுத்து காட்டுகிறார்கள். அதிலிருந்து தெரிகிறது செயிற்றயம் என்று நாடக இலக்கண நூல் ஒன்று இருந்திருக்கிறது. அப்ப நாடகத்திற்கு இலக்கிய நூல்னு சொல்லும் போது நம்ம நிறைய பார்க்கலாம். இன்னைக்கு ராமாயணத்தை ஒரு நாடகமா நடத்துறாங்க, மகாபாரதத்தை ஒரு நாடகமா ஒரு சொல்லப்படுகிறது. இது எல்லாமே நாடகம், அது இலக்கியத்துல நமக்கு எடுத்து காட்டப்படுகிறது. அப்ப நம்ம பார்த்தோம், முத்தமிழ், இலக்கணம், இலக்கியம். இலக்கணத்திலே இயல்ல இலக்கண நூல், இலக்கிய நூல் ஒண்ணு பார்த்தோம். இசையில இலக்கண நூல், இலக்கிய நூல் பார்த்தோம். அந்த இலக்கிய நூல் தான் நமக்கு தேவாரம், திருவிசைப்பா, அந்த திருவிசைப்பான்னு பார்த்தோம். இப்ப நாடகத்துல அது இலக்கண நூல், இலக்கிய நூல் பார்த்தோம். இப்ப 3 முத்தமிழ் என்று சொல்லக்கூடிய இயல், இசை, நாடகம், இந்த 3ம் அடங்கிய இலக்கண நூல் ஏதாவது இருக்கிறதா, 3ம் அடங்கிய இலக்கிய நூல் ஏதாவது இருக்கிறதா என்று சொல்லி பார்த்தால் இருக்கிறது. முத்தமிழாக இருக்கக்கூடிய இயல், இசை, தமிழ் 3ம் அடங்கிய இலக்கண நூலாக விளங்குவது அகத்தியம். இது தொல்காப்பியத்திற்கு முன்னூல். அதுதான் இப்ப இயல், இசை, நாடகம் என்று சொல்லக்கூடிய முத்தமிழும் அடங்கிய இலக்கிய நூலாக விளங்குவது நமக்கெல்லாம் தெரிந்த சிலப்பதிகாரம். சிலப்பதிகாரத்திலே இயல், இசை, நாடகம் 3ம் தெளிவாக இருக்கிறது. அதுல பார்க்கும்போது இசை என்று எடுத்துக்கொண்டாலே அதுல சிலப்பதிகாரத்துல 103 பண்கள் விளங்குகின்றன என்று அங்கதான் அரும்பத உரையாசிரியரும் அடியார்க்கு நல்லாரும் தான் முதல்ல நமக்கு வழிகாட்டுகிறார்கள். 103 பண்கள் எவ்வாறு உருவாகின அதையும் நமக்கு எடுத்து காட்டுறாங்க. ஆனா இன்னைக்கு கிடைக்கப்பட்ட பண்கள் குறைவாக இருக்கிறது என்பதை பார்ப்போம். அதே போல நாடகம் சொல்லும், இயல் சொல்லவே தேவையில்லை சிலப்பதிகாரத்துல, இசையை நம்ம இப்ப சொன்னோம் ஒரு உதாரணத்திற்காக. நாடகம் சொல்லி பார்க்கும்போது ஒரு நாடக அரங்கு அல்லது ஒரு நாடக மேடை எவ்வாறு அமைக்கப்பட வேண்டும், அதனுடைய லெங்த் எவ்வளவு ரேஷியோவில் இருக்கும், லெங்த், பிரெத், ஹைட், இதெல்லாம் எவ்வளவு ரேஷியோவில் இருக்கணும், எப்படி அமைக்கப்பட வேண்டும் என்று தியரிட்டிக்கலா சொன்னாங்க இல்லையா அம்மா, அது போல அதை முன்பு நமக்கு எடுத்து காட்டப்பட்டுள்ளது நம்முடைய சிலப்பதிகார நூலிலே. அதுல அந்த உரையாசிரியர்கள் நமக்கு எடுத்து காட்டுகிறார்கள். அடியார்க்கு நல்லார், அரும்பத உரையாசிரியர்கள் நமக்கு எடுத்து காட்டுகிறார்கள். அப்ப பார்த்தா இப்ப தேவாரம் நம்ம எடுத்துக்கொண்டா அது இசை நூல் மட்டும்தானா என்று நம்ம பார்க்கிறோம். இப்ப நம்ம சொல்லும்போது என்ன சொன்னோம், இசைக்கு இலக்கணம், இலக்கியம்னு சொன்னோம். அது அப்படியல்ல, பெரும்பான்மையாக இருக்கக்கூடியதை நம்ம அதை உதாரணமாக எடுத்துக்கொள்ளலாம். அதிலே 3ம் இருக்கிறது. தேவாரத்திலே இயல், இசை, நாடகம் 3ம் இருக்கிறது. அதே போலதான் நம்முடைய திரு இசைப்பா என்று சொல்லக்கூடிய 9ஆம் திருமுறையிலும் இயல், இசை, நாடகம் 3ம் விளங்குகிறது. அது பெரும்பாலும் எது விளங்குகிறதோ அதனால அந்த பெரும்பாலும் விளங்கக்கூடிய அந்த தமிழை, அந்த தமிழுக்கான இலக்கண நூல், இலக்கிய நூல் என்று சொல்கிறோம்.
அது தேவாரத்திலே பண்ண அமைப்பிலே பாடப்படுகிறது. அதனால இசைத்தமிழுக்கான இலக்கியம் என்று சொல்லப்பட்டது. அது இயல் தமிழும் சொல்லலாம். ஏன்னா செய்யுள் அமைப்பிலே அதனுடைய யாப்பு எல்லாம் ஞானசம்பந்தருடைய யாப்பு எல்லாம் யாரும் தொடாதது. திரு எழு கூற்றிருக்கை, திரு இருக்கு குரல், இப்படி சொல்லிக்கொண்டே பார்க்கலாம். அதெல்லாம் இயல் தமிழ் தான். அப்ப ஏன் அதை இசைத்தமிழுக்கு உதாரணமா சொன்னோம் அப்படின்னு சொன்னா, அதனுடைய பெரும்பான்மை அந்த பாடல்கள் எல்லாம் அவ்வளவு நம்மை ஈர்க்கின்றன இல்லவா, அதனால பெரும்பான்மை கருதி அதை இசைத்தமிழ்னு சொன்னோம். அப்ப அதில் மூன்றும் விளங்குகிறது. இப்ப சிலப்பதிகாரம் மட்டுமல்ல, இயல் இசை நாடகம் மூன்றும் விளங்குவது, மற்ற நூல்களிலும் விளங்குவது. எது பெரும்பான்மை மேக்சிமம் மெஜாரிட்டி விளங்குவதோ அதனால அதை மிகைப்படுத்தி சொல்கிறோம், அவ்வளவுதான். சரி, அப்ப ஒவ்வொரு நூலிலுமே அந்த இயல் இசை நாடகம் என்பது அடங்கிதான் இருக்கிறது என்பதை நாம் பார்க்கலாம். சரி, 9-3 இதுதான் நம்முடைய இன்றைய தலைப்பு. இந்த தலைப்பிலே முதல்ல இந்த 9ஆம் திருமுறை என்பது திரு இசைப்பாவும் திருப்பல்லாண்டும். இந்த 9ஆம் திருமுறையிலே இயல் தமிழ் எவ்வாறு விளங்குகிறது, இசைத்தமிழ் எவ்வாறு உள்ளே அடங்கி கிடக்கிறது, நாடகத்தமிழ் எவ்வாறு இருக்கிறது என்பதை ஒருவாறு என்று நாம் அறியலாம். அதுதான் இன்றைய நம்முடைய அந்த தலைப்பு. 9-3 முத்தமிழ் பாகம் 1. இந்த 9-3 என்பது 9ஆம் திருமுறையில் முத்தமிழ், இயல் இசை நாடகம் என்று சொல்லக்கூடிய முத்தமிழ். அதுதான். இப்ப முதல்ல இயல் தமிழை பார்க்கலாம், அப்புறம் இசை, அப்புறம் நாடகம் பார்க்கலாம். இந்த இயல் தமிழ்னு சொல்லும்போது முதல்ல இந்த 9ஆம் திருமுறையில எவ்வாறு யாப்பு அமைக்கப்பட்டிருக்கிறது என்று பார்க்கலாம். அப்படி பார்க்கும்போது நமக்கு 9ஆம் திருமுறையிலே 12வது பதிகமாக இருக்கக்கூடிய திரைலோக்கிய சுந்தரம் என்று இருக்கக்கூடிய அந்த ஒரு பதிகம் மட்டும் கொச்சக கலிப்பா என்ற யாப்பிலே அமைக்கப்பட்டிருக்கிறது. மீதம் இருக்கக்கூடிய பகுதிகள் எல்லாம் எழுசீர் கழி நெடிலடி ஆசிரிய விருத்தங்களாக அமைக்கப்பட்டிருக்கிறது. ஆசிரிய விருத்தங்கள்னா ஆசிரியப்பா, நமக்கு தெரியும். யாப்பு அப்படின்னு சொன்னா வெண்பா, ஆசிரியப்பா, வஞ்சிப்பா, கலிப்பா என்றெல்லாம் 4 வகை பாக்கள். அதுல இன்னும் நிறைய கிளாசிபிகேஷன்லாம், நிறைய வகைகள்லாம் இருக்கிறது. அந்த ஆசிரியப்பாவில் ஒரு வகைதான் எழுசீர் கழி நெடிலடி ஆசிரிய விருத்தம். நம்முடைய திருமுறைகள்ல நிறைய இருக்குது. நம்முடைய இப்ப உதாரணத்துக்கு சொல்ல போனா ஆசிரியப்பா எங்க இருக்குது உதாரணமா கேட்டா, நம்முடைய சிவஞான சித்தியார் நம்ம சுபக்கம் எடுத்துக்கொண்டால் அது ஆசிரியப்பா வகையை தான் சார்ந்தது. விருத்தம் என்று சொன்னாலும் ஆசிரியப்பா என்று சொன்னாலும் ஒன்றுதான். அதுல அருணந்தி சிவம் அழகா அருளி இருப்பார். அதுல முதல் 7 சூத்திரம் வரைக்கும் ஒரு அந்த ஆசிரிய விருத்தத்தில் அமைத்திருப்பார். 8வது நூற்பாவிலிருந்து என் சீர் கழி நெடிலடி ஆசிரிய விருத்தத்திலே அமைத்திருப்பார். ஒரு அந்த 8ஆம் சூத்திரத்திலிருந்து அப்படி அமைத்திருப்பார். அதெல்லாம் நம்ம சித்தியார் வகுப்பாக நாம் பார்க்கும்போது அதை நம்ம பார்க்கலாம். இப்ப முதல்ல அந்த திரைலோக்கிய சுந்தரம் என்று சொல்லக்கூடிய 9ஆம் திருமுறையிலே 12வது பதிகமாக இருக்கக்கூடியது, அது கொச்சக கலிப்பா வகையிலே சேர்ந்தது. இந்த கொச்சக கலிப்பா என்பது என்ன அப்படின்னு சொன்னா, இது கலிப்பாவிலே ஒரு வகை. இந்த கலிப்பா, இந்த கொச்சக கலிப்பா அப்படின்னு சொன்னா, நமக்கு இன்னைக்கு நம்முடைய பெண்கள் எல்லாம் புடவை அணிகிறார்கள் இல்லையா, புடவை அணியும் போது அது மடிப்பாங்க இல்லையா, அது என்ன சொல்லுவாங்க, கொசுவம் சொல்லுவாங்க. நிறைய சேர்ந்தது இல்லையா, நிறைய சேர்ந்து இருக்கும்போது கொசுவம்னு சொல்லுவாங்க. அந்த கொசுவம் என்பதுதான் அந்த காலத்துல கொச்சகம் என்று வைத்திருக்கிறார்கள். அதுதான் கொச்சக கலிப்பா என்பது. அப்ப கொச்சகம்னா என்ன பொருள்னா, பல உறுப்புகள் அந்த பாவிலே வரும். பல உறுப்புகள்னா பொதுவா அந்த 6 உறுப்புகள் கலிப்பாவிலே சொல்லப்படுகிறது. அது என்ன, தரவு, தாழிசை, அராகம், அம்போதரங்கம், தனிச்சொல், சுரிதகம் என்று சொல்லக்கூடிய 6 உறுப்புகள் சொல்லப்படுகிறது. இது 6 உறுப்புகள் என்னென்னு சொல்ல போனோம்னா, இது ஏதோ நம்ம யாப்பருங்கல காரிகை பாடம் எடுப்பது போல இருக்கும். அது பெயர் அளவுல நம்ம தெரிந்து கொண்டு எடுத்துவோம். அந்த வகையிலே இந்த திரைலோக்கிய சுந்தரம் என்ற ஒரு திருப்பதிகம் அமைக்கப்பட்டிருக்கிறது அந்த யாப்பிலே. மற்ற பதிகங்கள் எல்லாம் நம்ம என்ன சொன்னோம், எழுசீர் கழி நெடிலடி ஆசிரிய விருத்தம் அந்த அமைப்பிலே அமைக்கப்பட்டிருக்குன்னு சொல்லுவோம். இந்த கொச்சக கலிப்பாவில நமக்கு நூல்கள்ல நம்முடைய திருமுறைகளே எங்கேயாவது அமைக்கப்பட்டிருக்கிறதான்னு சொன்னால் அமைக்கப்பட்டிருக்கிறது. நமக்கு தெரிந்த திருவாசகத்திலே திருச்சதகத்திலே 2வது பகுதியாக இருக்கக்கூடிய அறிவுறுத்தல், அந்த அறிவுறுத்தல் இருக்கக்கூடிய 10 பாடல்களும் கொச்சக கலிப்பா. அதே திருவாசகத்திலே நமக்கெல்லாம் தெரிந்த திருக்கோத்தும்பி, அதுவும் கொச்சக கலிப்பா அந்த என்ற அமைப்பிலே நம்முடைய மணிவாசக பெருமான் அருளி இருக்கிறார். இப்படி நிறைய சொல்லிக் கொண்டே போகலாம். இப்ப அடுத்தது இங்க மற்ற பதிகங்கள் எல்லாம் எழுசீர் கழி நெடிலடி ஆசிரிய விருத்தங்களிலே அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த எழுசீர் கழி நெடிலடி ஆசிரிய விருத்தம்னா எப்படி இருக்கும் அந்த யாப்பு, அந்த செய்யுள் அமைப்பு என்று சொன்னால் 4 அடிகள் இருக்கும். ஒவ்வொரு அடிகளிலும் 7 சீர்கள் இருக்கும். அதுதான் 7 சீர் அப்படி சொன்னாங்க. 7 சீர்கள் ஒவ்வொரு அடிகளிலும்
அந்த எதுகைகள் ஒரே எதுகை அமைக்கப்பட்டிருக்கும். 4 அடிகளிலும் ஒரே எதுகை அமைக்கப்பட்டிருக்க வேண்டும். இதுக்கு யாப்புல சொல்லுவாங்க, இது நம்ம சிறு வயதுல படிச்சதுதான். தேமா, புளிமா, கூவிலம், கருவிலம் இதெல்லாம் நம்ம படிச்சிருப்போம். இதுக்கு வாய்பாடு, இந்த எழுசீர் கழிநடிலடி ஆசிரியர் வருஷத்துக்கு வாய்பாடு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நம்ம தெரிஞ்சுப்போம். சிறு வயதுல படிச்சதுதான். அது எப்படி இருக்கும்னா, விலம் மா, விலம் மா, விலம் விலம் மா. பாருங்க, 7 சீர் சொன்னோம். விலம் மா, விலம் மா, விலம் விலம் மா, இப்படி 7 சீரில் அமைக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொன்னோம். அந்த விலம் என்பது கோவிலம், கருவிலம் ரெண்டுமே வரலாம். மா என்பது தேமா, புளிமா ரெண்டு வரலாம். இப்ப ஒரே ஒரு உதாரணம் மட்டும் நம்ம பார்ப்போம். நமக்கு தெரிஞ்ச முதல் அடி எடுத்துக்கொள்ளலாம். திருக்கருவூர் தேவர் அருளி செய்த முதல் கோயில் திருப்பதிகம். நமக்கு எல்லாம் பஞ்சபுராணத்திலே பாடக்கூடிய பாடல் தான். ஒளி வளர் விளக்கே உழப்பிலா ஒன்றே உணர்வு சூழ் கடந்ததோர் உணர்வே. இதுதான் நமக்கு முதல்ல 9ஆம் திருமுறையில வரக்கூடியது. இதுல பாருங்க 7 சீர் வரணும் ஒரு முதல் அடியில. ஒளி வளர் இது ஒரு சீர், விளக்கே, உழப்பிலா ஒன்றே, உணர்வு சூழ் கடந்ததோர் உணர்வே, இப்படி 7 சீர் அமைக்கப்பட்டிருக்கிறது. நம்ம என்ன சொன்னோம்? விலம்மா, விலம்மா, விலம் விலம் மான்னு சொன்னோம். இப்ப பாருங்க, ஒளி வளர், இது முதல் அந்த சீரை மட்டும் எடுத்துப்போம். ஒளி வளர் என்று சொன்னால் அது எப்படி பிரிக்கணும்? ஒளி நிறை, வளர் நிறை, நிறை நிறை கருவிலம், அது விலம். அந்த விலம் என்ற அமைப்பிலே அமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த நிறை நிறைலாம் தெரியும் நினைக்கிறேன். அதாவது குரில் இணை, நெடில் தனித்து வந்தால், நெடிலோடு ஒற்று வந்தால், குரிலோடு ஒற்று வந்தால், இதெல்லாம் நம்ம அடிப்படையில படிச்சிருப்போம். இல்லைன்னா அதை கடந்து போவோம். இல்லைன்னா நம்ம அடிப்படை ஏதோ வகுப்பு எடுப்பது போல ஆகிவிடும். அந்த ஒளி வளர் இது ரெண்டும் சேர்ந்தது அது விலம். அப்புறம் விளக்கே, அந்த விளக் அது வரைக்கும் நம்ம சீர் பிரிப்போம். அது நிறை, கே என்பது நேர். அப்ப அது நிறை நேர் புளிமா. அப்ப சொல்லும்போது ஒளி வளர் விளக்கே, அந்த முதல் 2 சீர்ல விலம் மா என்று வந்திருக்கிறது. அடுத்தது வருவோம். உழப்பிலா ஒன்றே, அத பாருங்க, உழப் அப்புறம் பிலா ரெண்டும் சேர்ந்து நிறை நிறை கருவிலம், விலம் வந்துடுச்சு. அப்புறம் ஒன்றே, ஓ இன், அப்புறம் ஒன்றே, அது மா, அது தேமா, நேர் நேர் தேமா. இந்த இடத்துலயும் விலம் மா வந்துருச்சு. அப்ப முதல் 4 சீர்ல விலம் மா, விலம் மா இப்படி வந்துருச்சு. அடுத்த 3 சீர் என்ன வரணும்? விலம் விலம் மா இப்படி வரணும். அடுத்த 3 சீர் வாங்க. உணர்வு சூழ் கடந்ததோர் உணர்வே. இப்ப உணர்வு சூழ் அந்த ஒரு சீர் எடுத்துக்கீங்க. அந்த உணர், அப்புறம் உ சு இழ், அப்ப சொல்லும் போது அதே கருவிலம் தான் வருது. கடந்ததோர், அங்கேயும் விலம் தான் வருது. கடன் த தோ இர், அங்கேயும் விலம் தான் வருது. அப்ப விலம் விலம் உணர்வே, அங்க புளிமா அங்க வந்துருச்சு. அப்ப விலம் விலம் மா. அப்ப ஒளி வளர் விளக்கே விலம்மா, உழப்பிலா ஒன்றே விலம்மா, உணர்வு சூழ் கடந்ததோர் உணர்வே விலம் விலம் மா. இதுதான் 7 சீர் கழி நடிலடி ஆசிரியர் விருத்தத்திற்கான வாய்ப்பாடு. இப்படி ஒரு அடிக்கு மட்டும் சொன்னோம். மீதம் இருக்கக்கூடிய அடிக்கும் நீங்க சரி பார்த்து கொள்ளலாம், செக் பண்ணலாம். விலம்மா விலம்மா விலவிலம்மா. இப்படி எப்படி 9ஆம் திருமுறை இயல் தமிழுக்குள்ளே அடங்கி இருக்கிறது என்பதற்காக இதை நம்ம இவ்வாறு சொன்னோம், வேற ஒண்ணும் இல்லை. சரி, இப்படி யாப்பு அமைப்பு இவ்வாறு அமைக்கப்பட்டிருக்கிறது என்று பார்க்கிறோம். அதே போல அடுத்தது பார்த்தோம்னா, பொதுவா இயல் தமிழ் சொல்லும் போது நம்முடைய பண்டைய மரபுகளை, சான்றோர் மரபுகளை பாதுகாத்து வருவார்கள். அது ஒவ்வொரு இயல் தமிழிலுமே இருக்கக்கூடியதுதான், அடங்கி இருக்கக்கூடியதுதான். இப்ப நம்ம பார்த்தோம், ஞானசம்பந்தருடைய தேவாரத்தை இங்கே பயன்படுத்தி இருப்பார். புலனைந்தும் பொறிகலங்கி நெறிமயங்கி, இந்த பாடலை நம்ம 9-14 பகுதியில நம்ம விளக்கி இருக்கிறோம். எந்த இடத்துல வருகிறது அப்படின்னு சொல்லி ஞானசம்பந்தர் தேவாரத்தோட பொருத்தி இருக்கிறோம். அப்ப ஞானசம்பந்தனுடைய அந்த அதாவது மரபை போற்றி பாதுகாத்திருக்கிறது இந்த 9ஆம் திருமுறை. அதே போல திருக்கடை காப்பு என்ற பகுதி இந்த 9ஆம் திருமுறையிலே அமைக்கப்பட்டது. சேந்தநாடு அருள் இருக்கிறார், திருக்கருவூர் தேவர் அருள் இருக்கிறார். நம்முடைய அந்த ஆசிரியர்கள் எல்லாம் திருக்கடை காப்பு என்ற பகுதியை நமக்கு அருள் இருக்கிறார்கள் என்று சொன்னால், இதெல்லாம் நம்முடைய முன்பு காரைக்கால் அம்மையார், ஞானசம்பந்தர் பெருமான் இவர்களுடைய அந்த மூதாதையர்களுடைய மரபை பின்பற்றி தான் அமைக்கப்பட்டிருக்கிறது. நம்ம பார்க்கலாம். அது திருவாசகத்தினுடைய பொருளையும் இங்கே அமைக்கப்பட்டிருக்கு. தனியனேன் பெரும் பிறவி பவ்வத்து என்று சொல்லக்கூடிய திருவாசக அந்த வரிகளுக்கான பொருள் உட்பட இங்கே 9ஆம் திருமுறைகள் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ஞானசம்பந்தர், காரைக்கால் அம்மையார், மாணிக்க வாசகர்
இவர்களுடைய அந்த சான்றோர்களுடைய மரபுகளை பின்பற்றி 9ஆம் திருமுறை அமைந்திருக்கிறது என்பதையும் நாம் பார்க்கலாம். அடுத்ததாக பொதுவா இலக்கணம் அப்படின்னு சொல்லும் போது நம்ம நிறைய பார்த்துட்டோம் இலக்கணத்தை. ஏன்னா இதுக்கு ஒரு தனி தலைப்பாவே நம்ம பார்த்தோம். இலக்கணப்பாவும் இசைப்பாவும் என்று ஒரு தலைப்புல பார்த்தோம். அதுல பார்க்கும்போது இப்ப ஒரு உதாரணத்துக்கு ஒளிவளர் விளக்கு அப்படின்னு சொல்லும்போது அது வினைத்தொகை. வினைத்தொகை என்பது 3 காலத்திற்கும் உணர்த்தக்கூடியது. அதெல்லாம் நம்ம நிறைய அந்த ஒரு தனி பொழிவாவே நம்ம பார்த்ததுனால இலக்கணம் நிறைய இந்த 9ஆம் திருமுறையில் அமைக்கப்பட்டிருக்கிறது, அமைந்திருக்கிறது, அருளாளர்களால் கையாளப்பட்டிருக்கிறது. ஆகவே இது இயல் தமிழிலே அடங்கி இருக்கிறது என்பதையும் பார்க்கலாம். பொதுவா இலக்கணம் சொல்லும் போது என்ன சொல்லுவாங்க? எழுத்து, சொல், பொருள், யாப்பு, அணி, இப்படி 5 சொல்லுவாங்க. இதுல எழுத்து, சொல் கூட இப்ப நம்ம பிரிச்சு பார்த்தோம். எழுத்து, சொல், பொருள், அப்புறம் யாப்பு என்பதையும் நமக்கு பார்த்தோம். அணி என்று ஒரு கடைசியாக இருக்கிறது இல்லையா? இந்த அணி என்பதை எந்தெந்த அணிகள் எல்லாம் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது, அணி இலக்கணம். இப்ப நான் சொல்வதெல்லாம் எழுத்து இலக்கணம், சொல் இலக்கணம், பொருள் இலக்கணம், யாப்பு இலக்கணம், அணி இலக்கணம். இதுதான் இந்த இலக்கணம் என்பதை நம்ம சேர்த்துக்கணும். இந்த அணி இலக்கணம் என்பது இங்கே 9ஆம் திருமுறையில் நிறைய இடங்களில் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆனா இதுவரைக்கும் நம்ம பன்முக நோக்கில் அதை பற்றி சிந்திக்கப்பட்டிருக்கிறதா என்று தெரியல. ஏன் சிந்திக்கல அப்படின்னு நமக்கு உணர்த்தப்பட்டது என்ன காரணம் அப்படின்னு சொன்னா, நம்ம ஏற்கனவே நம்முடைய சிங்கப்பூரை சேர்ந்த நம்தமர் ஊரன் இலக்கிய ஆராய்ச்சி மன்றத்தின் சார்பாக திருமுறைகளில் 12 திருமுறைகளில் அணி இலக்கணம் என்ற தலைப்பு சென்ற ஆண்டிலே சிந்திக்கப்பட்டது. அப்ப அதுல சிந்திக்கும் போது 9ஆம் திருமுறையும் அணி இலக்கணம் என்று ஒரு தனி பொழிவாகவே சிந்திக்கப்பட்டது. அதனால அங்க 9ஆம் திருமுறைகள் எந்தெந்த அணி எடுத்து ஆளப்பட்டுள்ளது என்பதை நம்ம அந்த பொழிவிலே நாம் பார்த்துக் கொள்ளலாம். அதனால அணி இலக்கணமும் 9ஆம் திருமுறையில் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது, அருளாளர்களால் கையாளப்பட்டிருக்கிறது என்பதையும் நாம் தெரிந்து கொள்ளலாம். அப்படி எழுத்து இலக்கணம், சொல் இலக்கணம், பொருள் இலக்கணம், யாப்பு இலக்கணம், அணி இலக்கணம் என்று சொல்லக்கூடிய 5மே நம்முடைய 9ஆம் திருமுறையில் பயன்படுத்தப்பட்டுள்ளது என்பதையும் நாம் தெரிந்து கொள்ளலாம். இவ்வாறு அந்த இயல் தமிழ் என்பது இவ்வாறு அமைக்கப்பட்டிருக்கிறது என்பதை ஒரு சின்ன உதாரணம் மூலமா தெரிஞ்சுக்கிட்டோம். இதே போல நம்முடைய இசைத்தமிழ் எவ்வாறு இந்த நூல்களிலே இந்த 9ஆம் திருமுறை என்று சொல்லக்கூடிய திரு இசைப்பாவும் திருப்பல்லாண்டும் இந்த நூல்கள் எப்படி கையாளப்பட்டிருக்கிறது என்று சொல்லும் போது நமக்கு 103 பண்கள் மொத்தமா இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னோம். நம்ம சிலப்பதிகாரத்துல நம்முடைய அரும்பத உரையாசிரியரும் அடியாருக்கு நல்லாரும் நமக்கு எடுத்து காட்டுகிறார்கள் என்று முன்னமே சொல்லி இருந்தோம். 103 பண்கள்ல இன்றைக்கு கிடைத்தது அதை 103 அளவுக்கு இன்னைக்கு இல்லை. தேவாரத்திலே நிறைய பண்கள் நமக்கு நம்முடைய அருளாளர்களால் பயன்படுத்தப்பட்டுள்ளது. இங்க 9ஆம் திருமுறையுள் நமக்கு எடுத்து ஆளப்பட்டுள்ள பண்களின் எண்ணிக்கை 6. நமக்கு எல்லாம் தெரிஞ்சதுதான். அந்த 6 பண்கள் என்னன்னு சொன்னா பஞ்சமப்பண், காந்தாரப்பண், இந்தளம், இந்தளப்பண், சாளரபாணி பண், நட்டராகம், புறநீர்மை. இந்த சாளரபாணி என்பதுதான் நமக்கு 9ஆம் திருமுறையினுடைய சிறப்பாக பயன்படுத்தப்பட்டுள்ள அந்த பண் என்று சொல்லப்படுகிறது. பொதுவா இந்த திரு இசைப்பாவை தான் நம்ம பஞ்சபுராணத்திலே பாடுகிறோம். அது சொல்லும் போது சொல்றாங்க, அது தாளத்தோடு இல்லாமல் அந்த பண்ணோடு பாடக்கூடியதாக இருக்கிறது இந்த திரு இசைப்பா என்று நம்முடைய முன்னோர்கள் எல்லாம் நமக்கு எடுத்து காட்டி இருக்கிறார்கள். அதையும் நம்ம பார்க்கணும். அப்ப இந்த இசைன்னு சொல்லும் போது அந்த இயல் தமிழ் பார்த்தோம். இசைத்தமிழ்னு பார்க்கும்போது இந்த பண்கள் 6 பண்கள் இந்த திரு இசைப்பாக்குள்ளே விளங்குகின்றன. அதுதான் சொன்னோம், பஞ்சமம், காந்தாரம், இந்தளம், சாளரபாணி, நட்டராகம், புறநீர்மை என்று இருக்கக்கூடிய 6 பண்கள் இந்த 9ஆம் திருமுறையில் நம்முடைய 9 ஆசிரியர்மார்களால் நமக்கு அருளப்பட்டுள்ளது. அப்ப இசைத்தமிழ் இங்கே பயன்படுத்தப்பட்டிருக்கிறது என்பதையும் நாம் பார்க்கணும். இப்ப இசைத்தமிழ் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் மேலும் இந்த 9ஆம் திருமுறையில இசை கருவிகள் எல்லாம் நமக்கு எடுத்து காட்டப்பட்டுள்ளது அருளாளர்களால், நம்முடைய 9 ஆசிரியர்மார்களால் இசை கருவிகள் என்னென்ன இசைக்கருவிகள் எல்லாம் 9ஆம் திருமுறையில் எடுத்து காட்டப்பட்டுள்ளது என்று சொல்லி பார்க்கும்போது கிண்ணறம் என்று சொல்லக்கூடிய இசைக்கருவி, குழல்னா நமக்கு தெரியும், புல்லாங்குழல், குழல். அப்புறம் சகடைனா அது முரசுல ஒரு வகை என்று சொல்லப்படுகிறது. அப்புறம் சங்கு, இது நமக்கு தெரிஞ்சதுதான். அப்புறம் டமருகம், அது தமருகம், அது நம்மளுடைய நம்பியாரூரனுடைய தில்லை தேவாரத்திலே நமக்கு வரும் தில்லை திருப்பாட்டிலே நமக்கு அருள் இருப்பார். டமருகம் என்பதுதான் தமருகம் என்பது. அப்புறம் துடி, துந்துபி, பறை, முழவம், மொந்தை, யாழ்,
வீணை, இப்படி பல்வேறு இசைக்கருவிகள் இந்த 9ஆம் திருமுறையில் பயன்படுத்தப்பட்டுள்ளது. இந்த இசைக்கருவிகளை பற்றியெல்லாம் இந்த 9ஆம் திருமுறையிலே நமக்கு ஆங்காங்கே எடுத்தள்ளப்பட்டுள்ளது. அப்ப இவ்வாறு 6 பண்களிலே அமைக்கப்பட்டிருக்கிறது. இப்படி பல கருவிகள், இசை கருவிகளை நமக்கு 9ஆம் திருமுறை எடுத்து காட்டியுள்ளது என்று சொல்லும் போது இசைத்தமிழ் எவ்வாறு இந்த 9ஆம் திருமுறையில் அடங்கி இருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். கிண்ணறம், குழல், சகடை என்று சொல்லக்கூடிய முரசு, சங்கு, தமரகம், துடி, துந்துபி, பறை, முழவம், மொந்தை, யாழ், வீணை, இப்படி பல்வேறு கருவிகளை இந்த 9ஆம் திருமுறை நமக்கு எடுத்து காட்டுகிறது. அப்ப இந்த இசைத்தமிழை எவ்வாறு சொல்லுவாங்க, அது சொல்லும் போது நாடகம் அமைக்கப்பட்டு அந்த தலைவி சொல்லுவது போல அமைக்கப்பட்டிருக்கும். அப்புறம் செவிலி, செவிலி என்றால் தலைவியை வளர்க்கக்கூடிய தாய். அந்த செவிலி தாய் கூற்றாக சில தகவல்கள் சொல்லப்படும். இப்படியெல்லாம் நம்முடைய 9ஆம் திருமுறையிலே அமைக்கப்பட்டிருக்கிறது. நம்ம இதுவரை பார்த்த பதிகங்களிலே கூட அவ்வாறு அமைக்கப்பட்டிருக்கிறது. திருக்கருவூர் தேவர், திருமாளிகை தேவர், இவரெல்லாம் தலைவி கூற்றாக ஒரு பதிகம், அப்புறம் செவிலி கூற்றாக பதிகம். ஒரே பதிகத்திலே 2 பாடல்கள் தலைவி கூற்றாகவும் மீதம் இருக்கக்கூடிய பாடல்கள் செவிலி கூற்றாகவும் இருக்கும். அப்ப செவிலி எப்படி சொல்லுவா? செவிலி அவளுடைய கூற்றை எப்படி சொல்லுவானா, தலைவன் தலைவனிடம் சொல்லும் போது எப்படி சொல்ல, தலைவி இவ்வாறு இருக்கிறாள் என்று தலைவனிடம் எடுத்து காட்டுவார். அப்ப தலைவா நீ அருள் செய். அப்ப இங்க எப்படி சொல்லுவாங்க, அப்ப இவ்வாறு தலைவி விளங்குகிறாள் என்று பெருமானிடம் சொல்லி, அந்த ஊர்ல இருக்கக்கூடிய இறைவனிடம் சொல்லி நீ அருள் செய்ய வேண்டும், இவ்வாறு இவள் விளங்குகிறாள், இப்ப இளைத்தவாறு விளங்குகிறாள் என்று நிறைய சொல்லப்படுகிறது இல்லையா? இதெல்லாம் அந்த நாடக தமிழிலே அடங்கி இருக்கிறது. நாடக தமிழிலே அடங்கி இருக்கக்கூடிய தன்மையை இந்த 9ஆம் திருமுறை நமக்கு அழகாக எடுத்து காட்டுகிறது. தலைவி கூற்றாக, செவிலி கூற்றாக என்றெல்லாம் சொல்லி பார்த்தோம். அப்புறம் இன்னும் எப்படி நாடக தமிழ்ல பார்க்கலாம் அப்படின்னு சொன்னா, சில நாடகத்தெல்லாம் நம்ம இன்னைக்கும் பார்க்கணும். ஒரு செய்தியை சொல்லணும் அப்படின்னு சொன்னா என்ன சொல்லுவாங்க, இன்னைக்கும் நம்ம சினிமாவெல்லாம் பார்க்கும்போது என்ன பண்ணுவாங்க, பஞ்ச் டைலாக் இருக்குது இல்லையா? அந்த பஞ்ச் டைலாக் தான் இன்னைக்கு நிறைய பேசப்படும். அந்த ஒரு பஞ்ச் டைலாக் தான் அந்த படம் ஃபுல்லா அப்படியே ஒரு மாசா அப்படி தெரியும் இல்லையா? அதே போல நாடகத்துல என்ன பண்ணுவாங்க, ஒரு செய்தியை சொல்ல வரணும் அப்படின்னு சொன்னா அந்த பழமொழியை எடுத்து காட்டுவாங்க. ஒரு பழமொழியை எடுத்து சொல்லும் போது அந்த கருத்து அப்படியே நிற்கும். அதே போல நம்முடைய 9ஆம் திருமுறையில அந்த நாடக தமிழுக்குள்ள இதை அடக்கி விடலாம். தலைவி கூற்றையும் அடக்கி விடலாம், செவிலி கூற்றையும் அடக்கி விடலாம். அதே போல இந்த பழமொழியையும் இந்த நாடக தமிழுக்குள்ளே அடக்கி விடலாம். அப்படி பழமொழியும் நமக்கு அமைக்கப்பட்டிருக்கிறது இந்த 9ஆம் திருமுறையில. இந்த 9ஆம் திருமுறையில் பழமொழி என்ற தலைப்பிலே நம்மளுடைய இந்த ஓராண்டு ஞான வேலையிலே நமக்கு முன்பு 2 நாட்கள் நம்முடைய போற்றுதலுக்கும் பெரும் மதிப்பிற்கும் உரிய சித்தாந்த சரபம் ஐயா அருணை பாலராவாயன் ஐயா 2 நாட்கள் பொழிவு செய்திருக்கிறார். அதுல என்னென்ன பழமொழிகள் எல்லாம் நமக்கு 9ஆம் திருமுறையில் எடுத்து காட்டப்பட்டுள்ளது என்பதை நமக்கு எடுத்துக்காட்டுகிறார். அந்த பழமொழிகள் எல்லாம் என்னென்ன என்று சொல்லி பார்க்கும்போது அந்த 2 பொழிவுகளை பார்த்தால் நாம் தெரிந்து கொள்ளலாம். அதுல ஒரே ஒரு உதாரணத்துக்கு சொல்ல போவோம் அப்படின்னு சொன்னா, 9ஆம் திருமுறையில 21வது திருப்பதிகத்துல 2வது திருப்பாடல், அது வேணாட்டடிகள் அருளிய திருப்பதிகம். அதுல என்ன சொல்றாரு, தம் பானை சாய்ப்பற்றார் என்னும் முது சொல்லும் எம்போல்வார்க்கு இல்லாமை என்னளவே அறிவொழிந்தேன், அறிந்து ஒழிந்தேன் அப்படி வருது. அதாவது தம் பானை சாய்ப்பற்றார் என்னும் முது சொல், இந்த முது சொல் என்பதே பழமொழிதான். முது சொல்லும் எம்போல்வார்க்கு இல்லாமை என்னளவே அறிந்து ஒழிந்தேன் என்று அந்த 9ஆம் திருமுறை 21வது திருப்பதிகம் 2வது பாடலிலே முதலிலே அருளியிருப்பார். அந்த பதிகம் முழுவதுமே பழமொழி சொல்வது போல வேணாட்டடிகள் அருளி இருப்பார். இந்த தம் பானை சாய்ப்பற்றார்னா, இப்ப ஒரு தன்னுடைய பானை, என்னுடைய குடத்தை எடுத்துக்கொண்டு ஒரு தண்ணீர் பிடிக்கிறோம் என்று சொன்னால் அதை நேராக பிடித்துக் கொண்டால்தான் அந்த தண்ணீர் முழுவதும் நிரம்பும். அதை சாட்சி பிடிச்சோம்னா அல்லது கவுத்து பிடிச்சுன்னா அந்த தண்ணி அங்கே வராது, வழிஞ்சி, அதாவது தண்ணி நிக்காது, இந்த பானையில தண்ணி பிடிக்க இயலாது. அதே போல என் போலவாருக்கு பெருமான் என்ன பண்றாரா, நீ அருள் செய்யலப்பா அப்படின்னு சொல்றாரு. அது புதுசா அடியார்கள், அந்த பாடல் என்ன சொல்லுவாரு, புதுசா புதிய அடியார்கள் எல்லாம் வருகிறார்கள், அவர்களுக்கெல்லாம் அருள் செய்கிறாய், என்ன போன்றவருக்கு என்ன பண்ற, தம் பானை சாய்ப்பற்றார் என்னும் முது சொல்லும் எம்போல்வார்க்கு இல்லை அப்படின்றார். அந்த பானை சாய்க்காம நேரா நிரம்ப வழியுது இல்லையா, அது போல இல்லாம எனக்கு சாட்சி பிடிச்சிட்டார் பெருமான் அப்படின்ற மாதிரி அந்த என்னன்னா அந்த பழமொழி தம்பானை சாய்ப்பற்றார் என்னும் முது சொல் இது பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அப்புறம் அடுத்து அதே பதிகத்துல இன்னொரு பாடல்ல சொல்லியிருக்காரு, எப்படின்னா அகத்தியருக்கு நீ உபதேசம் செய்தாய், ஆனா எனக்கு எதுவும் செய்யல, அப்ப இதுல நினை தெரியுது நீ ஓர வஞ்சனை செஞ்சுட்ட,
ஓரவஞ்சனை செஞ்சுட்டேன்னு சொல்லும்போது என்ன சொல்லுவோம்? அது இன்னைக்கு நம்ம சொல்லுவோம் இல்லையா? எல்லார் இல்லங்களிலும் 2 பிள்ளைகள் இருந்தா என்ன சொல்லுவாங்க? 2 பிள்ளையும் மாத்தி மாத்தி சொல்லுவோம். அப்பாவை பார்த்து சொல்லுவாங்க, நீ என்ன பண்ணிட்ட, ஒரு கண்ணுல வெண்ணையும் ஒரு கண்ணுல சுண்ணாமும் செஞ்சுட்டேப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னைக்கும் நிறைய பார்க்கலாம். ஏன்னா ஓரவஞ்சனை செஞ்சாரு அப்பா, அவர் எப்படி செஞ்சாரோ அவர் ஒழுங்காதான் இருந்திருப்பாரு. இருந்தாலும் சொல்லும் போது அவரவர்களுக்கு அப்படி தோணும். அதே போல இங்க வேணாட்டடிகள் இந்த பாடல் எப்படி சொல்லிருப்பாருன்னு ஒரு பழமொழி எடுத்து காட்டுகிறார். ஒன்றற்கு புள்ளிட்டு மற்றொன்றுக்கு வைக்கோல் இடுதல். அது எப்படின்னா, அகத்திய பெருமான சொல்றாரு, அகத்திய பெருமானுக்கு நீ ஆகமத்தை எல்லாம் அருளி செய்தாயே, எனக்கு எதுவுமே செய்யலையே. அப்போ ஒன்றற்கு புள்ளிட்டு மற்றொன்றுக்கு வைக்கோல் இடுதல், இது பழமொழி எடுத்து காட்டுகிறார். இதெல்லாம் நாடக தமிழ் போல அமைந்திருக்கிறது. அப்படின்னா புல் என்பது என்னது? ஃப்ரெஷ். இப்ப புல்லுன்னா அன்னன்னைக்கு புற்களை இன்னைக்கும் கிராமங்கள்ல பார்க்கலாம். புற்களை அறுத்து கொண்டு மாடுகளுக்கு கொடுப்பார்கள். அப்படி இல்லையா, மாடுகளை இழுத்து கொண்டு மேய்ப்பார்கள். புற்களிலே புல் வயல்களிலே இருந்து கொண்டு மேய்ப்பார்கள். ஆனா வைக்கோல் என்பது பல நாள் ஆனதாக இருக்கும். அதை என்ன பண்ணுவாங்க? வைக்கோல்னா கட்டி எட்டுன்னு வந்து கொண்டு நெல்லில் இருந்து அறுவடை செய்த அந்த வைக்கோல் அதை எடுத்துக்கொண்டு பல நாள் வைத்திருப்பார்கள், அதை கொடுப்பாங்க. அப்ப வைக்கோலை விட புல் என்பது மேலானது. அது ஒரு சத்துள்ள ஒரு உணவுப் பொருள். அதுதான் இங்க சொல்றாரு. நம்ம இன்னைக்கு எளிமையா சொல்லக்கூடியதுதான், ஒரு கண்ணுல வெண்ணெய் ஒரு கண்ணுல சுண்ணாம்பு என்பதுதான் இங்க சொல்லப்படுது. இதே கருத்துல நம்முடைய மணிவாசக பெருமானும் நம்முடைய திருவாசகத்திலையும் அருளி இருக்கிறார். இங்க 9ஆம் திருமுறையில ஒன்றற்கு புள்ளிட்டு மற்றொன்றுக்கு வைக்கோல் இடுதல், இது அகத்திய முனிவருக்கு நீங்க கொடுக்காம எனக்கு அகத்திய முனிவருக்கு உபதேசம் எல்லாம் செய்தாயே, ஆகமத்தை எல்லாம் உபதேசம் செய்தாயே, அடியனுக்கு செய்யவில்லையே. அகத்திய முனிவருக்கு புள்ளிட்டது போன்றும் தமக்கு வைக்கோல் இட்டது போன்றும் வேணாட்டடிகள் இந்த பாடலிலே அருளி செய்திருப்பார். இப்படி பார்க்கலாம். அப்ப இப்படியாக பார்க்கும்போது இந்த நாடகத் தமிழும் இந்த திரு இசைப்பாவிலே அமைந்திருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம். அப்ப இவ்வாறு இந்த 9ஆம் திருமுறையுள் முத்தமிழ் என்று சொல்லக்கூடிய நிலையிலே இயல் தமிழ், இசைத்தமிழ், நாடகத்தமிழ் இந்த மூன்றுமே அடங்கி இருக்கிறது என்பதை பார்க்கலாம். இப்ப நம்ம எப்படி பார்த்தோம்? 9ஆம் திருமுறையுள் இயல் தமிழ் என்று சொல்லும் போது யாப்பு எவ்வாறு அமைக்கப்பட்டிருக்கிறதுன்னு பார்த்தோம். அந்த இலக்கணம் எல்லாம் எப்படி இருக்கிறது, அந்த இலக்கணத்திலே சொல்லிலக்க பொருள் எழுத்து சொல் எழுத்திலக்கணம், சொல்லிலக்கணம், பொருள் இலக்கணம், யாப்பு இலக்கணம், அணி இலக்கணம் இதெல்லாம் அமைக்கப்பட்டிருக்கிறது என்பதெல்லாம் பார்த்தோம். இந்த இசை தமிழ் என்று சொல்லி பார்க்கும்போது அதுல 6 பண்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது, இசை கருவிகள் கையாளப்பட்டிருக்கிறது என்று பார்த்தோம். நாடக தமிழ் என்று சொல்லி பார்க்கும்போது பழமொழிகளை எடுத்துக்கொண்டால், பழமொழிகள் சொன்னால் அந்த நாடகத்திலே ஒரு நாடகம் சொன்னா அந்த அதுக்குதான் பஞ்ச் டைலாக்னு சொன்னோம். அந்த பழமொழிகள் சொன்னா அந்த கருத்துக்கள் எளிமையாக புரியும். இது நாடக அமைப்பினுடைய ஒரு உத்தி. அந்த உத்தியை இங்கே பயன்படுத்தி இருக்கிறார்கள், அதையும் இங்கே பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அந்த தலைவி கூற்றாகவும் செவிலி கூற்றாகவும் சொல்வது, இப்படி சொன்னா கொஞ்சம் எளிமையா புரியும். தலைவி கூற்றாகவும் செவிலி கூற்றாகவும் சொன்னா கொஞ்சம் எளிமையா அனைவருக்கும் புரியும். இது நாடக தமிழுடைய ஒரு உத்தியாக நாம் உயித்து உணர்ந்து கொள்ளலாம். இவ்வாறு 9ஆம் திருமுறையுள் முத்தமிழ் என்று சொல்லக்கூடிய இயல் தமிழ், இசைத்தமிழ், நாடகத்தமிழ் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொண்டிருக்கிறோம். அம்மா சொன்ன மாதிரி இது தியரிட்டிக்கல் தான். பிராக்டிக்கல் மறுபடி மீண்டும் சொல்றோம், பிராக்டிக்கலுக்கு நாளை சிவனிரவு நன்னாள். அந்த சிவனிரவு நன்னாளிலே அந்த பெரும் பொழிவாளர்களுடைய பொழிவை மறக்காமல் அனைவரும் அந்த பொழிவிலே கலந்து சிவனிரவு நன்னாளிலே அந்த இயல் இசை நாடகம் என்று சொல்லக்கூடிய 9-3 முத்தமிழ் பாகம் 2 செய்முறை பிராக்டிக்கலை அனைவரும் அந்த பிராக்டிக்கல் அந்த செஷன்ல கலந்து சிறப்பித்து இறைவனுடைய பெரும் கருணையும் திருவருளையும் பெறுமாறு அன்போடு வேண்டிக் கொள்கிறேன். இன்று 150வது பொழிவு. இந்த 150வது பொழிவுக்கு அம்மா முதல்ல சொன்னாங்க, இது ஓராண்டு ஞான வேள்வியில பெருமான் எவ்வாறு கருணை செய்ய போகிறார் என்று நினைத்துக் கொண்டிருக்கும் போது இன்று 150 நாள் வரைக்கும் நமக்கு பெருமான் நம்மை அழைத்து கொண்டிருக்கிறார். அழைத்து கைபிடித்து கொஞ்சம் கொஞ்சமா அழைத்து கைபிடித்து அழைத்து கொண்டு இதுவரைக்கும் வந்திருக்கிறார். அப்ப இதன் பிறகு கண்டிப்பா அழைத்து கொண்டு செல்வார் என்பதில் எல்லளவும் ஐயம் இல்லை. 150வது என்று சொல்லக்கூடிய ஒரு சிறப்பான நன்னாளிலே ஒன்றும் போதா அடிநாயனையும் ஒரு பொருட்டாக எண்ணி பெருமான் இந்த 150வது நாளிலே கருவியாக கொண்டு இந்த பொழிவை செய்ய வைத்திருக்கிறான் என்று சொல்லி பார்க்கும்போது அந்த கருணையை எண்ணி மனமொழி மெய்களாலே போற்றுகிறேன். இறைவனுடைய கருணையையும் 9ஆம் திருமுறை அருளாளர்களுடைய குருவர்களையும் அடியேனின் அருட்குருநாதர் அருள்ஞானி அவர்களின் குருவர்களையும்
நீல நினைந்து போற்றுகின்றேன். திருச்சிற்றம்பலம். இவ்வாறு இன்றைய பொழிவை நாம் இந்த அளவிலே நிறைவு செய்வோம். 150 என்பது ஒரு மைல்கல். இந்த மைல்கல்லை நாம் எட்டி இருக்கிறோம். விரைவிலே கிட்டத்தட்ட நம்ம 40% நம்ம முடிச்சிருக்கிறோம். அதாவது ஓராண்டு ஞான வேள்வி அந்த 325 நாள்ல கிட்டத்தட்ட 40% அண்ட் எபோவ் அது தாண்டிட்டோம். 40% தொட்டு ரீச் ஆயிட்டோம். மீதம் இருக்கக்கூடிய பகுதியும் பெருமான் நம்ம நாடினேன் நாடிற்று நமச்சிவாயவே என்று சொல்வது போல நம்முடைய உள்ளத்திலே அவன்தான் இருந்து நம்மை வழிநடத்தி செல்கிறான் என்பதிலே எல்லளவும் சந்தேகம் இல்லை என்பதை சொல்லிக்கொண்டு இன்றைய சிறப்பான 150வது பிழிவை அரியனுக்கு நல்கிய பெருமானுடைய பெரும் கருணையை மீண்டும் ஒரு முறை எண்ணி போற்றுகின்றேன். திருச்சிற்றம்பலம். இந்த அளவிலே இந்த பொழிவை நிறைவு செய்வோம். விரைவிலே அடுத்த பொழிவிலே உங்களை பெருமானுடைய பெரும் கருணையோடு வந்து சந்திக்கிறேன். சந்திக்கும் போது அந்த பன்முக நோக்கில் 9ஆம் திருமுறை கருத்துக்களை சிந்திக்கலாம் என்று சொல்லி நிறைவு செய்வோம். திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கையிலை மலையானே போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம்.